நமக்குரிய டிவோஷன் வெற்றி மட்டுமா முக்கியம்? 1 சாமுவேல் 12:3. 2012ல ஸ்பெயின் தேசத்துல ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேஸ் ஓடும் போட்டி ஒன்று நடக்குது. அதுல கென்யா நாட்டை சேர்ந்த ஏபிள் முட்டாய் அப்படிங்கிறவரு முதலாவதாக ஓடி வராரு. வெற்றி கோட்டை அடைவதற்கு அவருக்கு இன்னும் 10 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா ஏபிள் வெற்றி கோடு தெரியாம அவர் கரெக்டா அந்த சயின்ஸை ரீட் பண்ணாம 10 மீட்டருக்கு முன்னதாகவே அதுதான் எண்டுன்னு நின்னுறாரு. அவருக்கு பின்னால ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்த இவான் பெர்னாண்டஸ்னு ஒருத்தவர் 2ஆவதா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஏபிள் தவறுதலாக புரிந்து கொண்டு வெற்றி கோட்டையை இன்னும் அடையாம முன்னதாகவே நின்னுட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை நோக்கி இன்னும் 10 மீட்டர் நீங்க ஓடணும்னு ஸ்பானிஷ் மொழியில கத்துறாரு. ஆனா ஏபிள் முட்டாய்க்கு அவர் சொல்வது புரியல. இவான் இவரை நெருங்கி ஏபிளுக்கு வெற்றி கோடு எல்லைய காட்டி ஓடுறபடி சொல்றாரு. அதை புரிந்து கொண்ட ஏபிள் 10 மீட்டர் ஓடி முதலாவது இடத்தை பிடிக்கிறாரு. இவான் 2ஆவது இடத்தை பிடிக்கிறாரு. போட்டி முடிஞ்ச பிறகு இவானுடைய ட்ரெயினர் நிருபர்களிடம் கேள்வி கேட்கிறாங்க. இவான் 2ஆவதாக வந்தது வருத்தமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு இல்ல, நானாக இருந்திருந்தா ஏபிள் செய்த தவறை பயன்படுத்தி முதல் இடத்திற்கு வந்திருப்பேன். இவான் ஒரு சிறந்த வீரனாக இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் செய்த செயல் ஒரு சிறந்த மனிதன் அப்படிங்கிறத காட்டிருச்சுன்னு சொல்றாரு. நிருபர்கள் இவானிடம் கேட்கறாங்க, நீங்க ஏன் ஆபேல வெல்ல அனுமதித்தீங்கன்னு. அதற்கு இவான் சொல்றாரு, இந்த போட்டியில வெல்ல ஏபிளுக்கு தான் டிசர்வ்டா இருந்தாரு. நான் அவரை விட வெகு தொலைவு பின்னால இருந்தேன். நான் முதன்மையாக வர எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்றாரு. நீங்க நினைச்சிருந்தா ஏபிளோட தவறை பயன்படுத்தி முதலாவதாக வந்திருக்கலாமேன்னு கேக்குறாங்க. அப்படி நான் வெற்றி பெற்றிருந்தா அந்த வெற்றியோட மதிப்பு என்ன? மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என் அம்மா என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்றாரு. நம்ம கூட இந்த உலகில எல்லாரும் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறத மட்டுமே நினைக்கிறோம். எந்த வழியிலாவது வெற்றி பெறணும், தவறான வழிகளை பயன்படுத்தியாவது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வரணும்னு நினைக்கிறோம். நேர்மை, உண்மை, பொய் பேசாமை, ஏமாற்றாமை போன்ற நற்குணங்களுக்கு இந்த காலத்துல மதிப்பு குறைந்து வருது. இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். நல்ல மனிதர்களாக வாழ அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆமேன்.